ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இதோ இன்னொரு புதிய பரிசுத்த ஓய்வு நாளை ஆண்டவராகிய தேவன் நமக்கு காணும்படிக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த நாளிலேயும் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே முன்பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. என் வசனத்தை கை கொண்டபடியினாலே ஆண்டவராகிய தேவனுடைய பார்வை இந்த இடத்துல நமக்கு உண்டாகி இருக்கிறது. பாருங்க, மேல சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய கிரியைகளை பார்க்கிற தேவன். நாம் எப்படிப்பட்டவர்களாயிருக்கிறோம்? இந்த உலகத்துல, பொல்லாத உலகத்திலே, உலகம் முழுவதும் பாவம் நிறைந்து, உலகம் முழுவதும் தீய காரியங்கள், அநேக சம்பவங்கள் அங்கு இங்குமாய் நடந்து, இருளான சூழல்கள், மந்திரங்கள், செய்வினைகள், பிலிசுனியங்கள், பாவம், விபச்சாரம், அசுத்தம் என்று சொல்லி இருக்கிற இந்த பூமியிலே நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை கண்ணும் கருத்துமாய் நம் மீது கண்களை வைத்து பார்க்கிற தேவன், உன்னோட கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். உன்னோட கிரியைகள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? நீ எப்படிப்பட்ட சூழல்ல இருக்கிறாய்? இந்த பாவம் நிறைந்ததான இந்த சூழல்ல நீ எப்படி இருக்கிறாய் என்பதை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அதுலதான் ஒரு சர்டிபிகேட்டை அந்த இடத்துல கொடுக்கிறார். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்னுடைய நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். உனக்கு கொஞ்சம்தான் பலன் இருக்கு, ஆனாலும் இந்த கொஞ்ச பலனை வைத்து என்னுடைய நாமத்தை நீ மறுதலிக்காம என்னோட வசனத்தை நீ கை கொண்டபடியினாலே நான் உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவனுடைய கிரியைக்கு தக்கதான பலனை ஆண்டவராகிய தேவன் நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா? நமக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்கு. பூரணமான பலனை பெற்றவர்களாய் நாம் அல்ல, பூர்ணமான சத்துவத்தை பெற்றவர்களாய் அல்ல. நமக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலன்ல நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறோம் என்பதை ஆண்டவர் கவனிக்கிறவராயிருக்கிறார். நமக்கு திறந்த வாசல் உண்டாக வேண்டும் என்றால், நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாக வேண்டும், நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும் என்றால், நாம் இந்த பூமியில நன்மையானவைகளை சுதந்திரிக்க வேண்டும் என்றால், தேவனுடைய பார்வையிலே நாம் விலையேற பெற்றவர்களாய், ஒழுக்கம் நிறைந்தவர்களாய், தேவன் விரும்புகிறபடி வாழுகிறவர்களாய், தேவன் எதிர்பார்க்கிறபடி வாழுகிறவர்களாய் நம்ம இந்த பூமியில இருக்கும்போது நமக்கு கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும், நன்மையானவர்களை சுதந்திரிக்க முடியும். நாம் எதிர்பார்த்திருக்கிற நம் மீது வைக்கப்பட்ட தேவ திட்டத்தை, சித்தத்தை சம்பூர்ணமாய் அடைய முடியும். இன்னைக்கு இந்த இருக்கிற கொஞ்ச பலன்ல நாம் உண்மையா இருப்போம். இந்த கொஞ்ச பலன்ல அவருடைய வசனத்தை கை கொண்டு வாழ்வோம். இந்த கொஞ்ச பலன்ல அவருடைய வசனத்திற்காக நாம் கிரியை செய்வோம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்களுக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்கு, ஆனா இந்த பலனை கொண்டு நாங்க பிசாசை மேற்கொள்ளுகிறோம், பாவத்தை மேற்கொள்ளுகிறோம், எதிர்த்து நிற்க வேண்டியவைகளை நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம், உமக்காக நாங்கள் வைராக்கியம் கொண்டு வாழுகிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் மூலமாய், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் நமக்கு பலன் தந்து நடத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இதோ என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய கிரியைகளை அறிந்திருக்கிற தேவனையா, எங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் உம்முடைய நாமத்தை நாங்கள் மறுதலியாமல் உம்முடைய வசனத்தை கை கொண்டு வாழுகிற எங்களுக்கு நீர் திறந்த வாசலை வைத்திருக்கிற தெய்வமாய் இருக்கிறீரே. அதை ஒருவரும் பூட்ட முடியாதபடிக்கு, ஆண்டவராகிய தேவன் ஒருவரும் அடைக்க முடியாதபடிக்கு எங்களுக்கு திறந்த வாசலை கொடுத்து ஆசீர்வதிக்கிற நல்ல தெய்வமாய் இருக்கிறீரே. இதோ இந்த நாளிலே என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் கிரிகளிலே உண்மையுள்ளவர்களாக, கிரியைகளை ஆண்டவர் தேவன் விரும்புகிற கிரியைகளை செய்கிறவர்களாக, இந்த கொஞ்ச பலன்ல, பொல்லாத உலகத்துல எதிர்த்து நிற்க வேண்டியவர்களை எதிர்த்து நின்று, ஜெயமெடுக்க வேண்டியவர்களை ஜெயமெடுத்து, கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் ஆண்டவரை கட்டப்பட்டவர்களாக, கிறிஸ்துவின் அன்பினாலே கட்டப்பட்டவர்களாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை கொண்டு ஜெயமெடுத்தவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. விசேஷமாக அதனுடைய பலனை காணட்டும். இன்னைக்கும் ஆண்டவரே, அந்த திறந்த வாசலின் அபிஷேகத்தை, திறந்த வாசலின் மகிமையை, திறந்த வாசலின் வல்லமையை அனுபவிக்கட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்யறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே
ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கான ஆசீர்வாதங்களை திறந்து வைத்திருக்கிறார். God bless you. God bless you.